அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நான் உங்களோடு சில காரியங்களை பேச போகிறேன். இப்பொழுதும் கூட நம்ம கடந்த 24ஆம் வருஷத்தை முடித்து 25வது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளோட இருந்து இவ்வளவு நாளும் கடந்த நாட்கள் முழுவதுமாக வழி நடத்தினார். இப்பொழுதும் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 121வது சங்கீதத்தில் 4வது வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்மளை காக்கிற தேவன் என்ன பண்ணுறதான்? உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்புறம் 7வது வசனத்தில், கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் நம்மளை விலக்கி காப்பாராம், நம்முடைய ஆத்மாவையும் காப்பாராம் அப்படின்னு இந்த வருஷம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் யாரு? நாம தான் கர்த்தரோட பிள்ளைங்க. நம்மளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படியாக நம்மளோடு இருந்து நம்ம தேவன் நம்மளை வழிநடத்தினார். கடந்த நாட்கள் முழுவதுமாக வழிநடத்தி இப்பொழுதும் இந்த 2025வது ஆண்டிலே கூட நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, எல்லா தீங்கிற்கும் நம்மை விலக்கி காப்பாராம், நம்ம ஆத்மாவையும் காப்பாராம். எல்லா தீங்கிற்கும், அதே 21:7 சொல்லுது, எல்லா தீங்கிற்கும் கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார், நீ அப்புறம் உன்னை ஆத்மாவையும் காப்பார். எல்லாவற்றையும் காக்கிறவராய் நம்ம தேவன் நம்மளோட இருக்கிறார். அதனால் நம்ம இந்த காலை பொழுதில், இந்த முதல் தேதியில், இந்த 2025வது வருஷத்தில் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்கள் ஒரு சில பிடிக்காத காரியங்களை விட்டு விலகி, ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எங்களை நடத்துங்கன்னு சொல்லி எங்களை காக்கிறவர், நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, எல்லா தீமைக்கும் நீ விலக்கி பாதுகாத்து கொள்வீர், எங்கள் ஆத்மாவையும் நீ காக்கிறீர். ஆத்மாவை காக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அப்படியாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தாவீது ராஜா சொல்லியிருக்காரு சங்கீதத்தில். அப்படியாக நம்ம தேவன் நம்மளோட இருந்து நம்மளை வழிநடத்தின எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக, எல்லாவற்றிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா துன்பங்களிலும், எல்லா கடன் பிரச்சனைகளிலும், எல்லா நெருக்கத்திலும், எல்லா துன்பத்திலும் நம்மளை விலக்கி பாதுகாத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலை பொழுதை தேவன் ஆசீர்வதிப்பாராக, இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மளை ஆசீர்வதிப்பாக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்மளுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளோட இருந்து நம்மளை வழிநடத்தி நம்மளை கொண்டு செல்வார். அப்படியாக மக்களே, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரும் எதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார், நம்மளை காத்து வழி நடத்துவார். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்படியாக நம்ம இருந்து நம்ம வழி நடத்தி நம்ம செல்வோம். எல்லா காரியங்களிலும் தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்கட்டும். நம்மளை வழிநடத்தி செல்லுகிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் நடத்துங்க தேவனே நம்ம கேட்போம். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம். நல்ல தேவனே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, அந்த நாளுக்காய் நன்றி. இந்த முதல் தேதியை கொடுத்துருக்கிறீர். இந்த 25வது வருடத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். கடந்த வருடங்கள் முழுவதும் கண்ணின் இமை போல் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் இருந்து எங்களை இந்த நாள் முழுவதும், இந்த வருடங்கள் முழுவதுமாக எங்களை காத்து வழிநடத்துவீர். எங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படியாக இஸ்ரவேலை காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களையும் காத்து வழிநடத்தி வருவீர். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வீர். எங்கள் ஆத்துமாவையும் நீ பலப்படுத்துவீர். கர்த்தாவே, எங்கள் ஆத்துமா உமக்குள்ளே சோர்ந்து போகாமல் நாங்கள் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உம்மை முன்வைத்து நடக்க, உமக்காக வாழ கர்த்தராகிய தேவன் எங்களோடு இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் நேசரும் என் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.